இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கர்நாடக மாநிலம் பெலகாவியை சேர்ந்தவர் அஜித் கோபாலகிருஷ்ணன், வயது 81. தொழிலதிபரான இவருக்கு கடந்த மாதம் மொபைல் போனில் அழைப்பு வந்தது. தன்னை சிபிஐ அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்ட அந்த நபர் ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவன அதிபர் நரேஷ் கோயலுடன் இணைந்து, நீங்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளீர்கள், தற்போதைக்கு உங்களை வீட்டு காவலில் விசாரிக்கிறோம் என்றார். அதிர்ச்சியடைந்த கோபாலகிருஷ்ணன் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றார். இதையடுத்து உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள மொத்த பணத்தையும் உடனே நாங்கள் சொல்லும் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வையுங்கள், விசாரணை முடிந்ததும் உங்கள் பணம் பத்திரமாக திருப்பி அனுப்பப்படும் என போனில் அழைத்த நபர் கூறினார். ஏற்கனவே பதற்றத்தில் இருந்த கோபாலகிருஷ்ணன் தன் வங்கிக் கணக்கில் இருந்த 15.60 கோடி ரூபாயை அந்த நபர் சொன்ன பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றினார். பணம் மொத்தமும் மாற்றப்பட்டதும் கோபாலகிருஷ்ணனால் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இது பற்றி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதேபோல் பெங்களூருவிலும் மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெங்களூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வேளாண் ஆராய்ச்சித்துறை பணியாளர் ராஜகோபாலன், வயது 94. இவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆள்கடத்தல் வழக்கு தொடர்பாக உங்களை கைது செய்துள்ளோம் என மிரட்டியுள்ளார். விவரம் ஏதும் அறியாத ராஜகோபாலன் அஞ்சி நடுங்கியுள்ளார். அவரது பயத்தை சாதகமாக்கிக் கொண்ட மர்ம நபர் ராஜகோபாலனின் வங்கிக் கணக்கில் இருந்து பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு 5 கோடி ரூபாயை மாற்றச் சொல்லி பெற்றார். அதன் பின் மீண்டும் மீண்டும் போன் செய்து பணம் கேட்டு மிரட்டியதால் ராஜகோபாலன் போலீசில் புகார் அளித்தார். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். கர்நாடகாவில் சீனியர் சிட்டிசன்களை குறிவைத்து டிஜிட்டல் கைது என்ற மிரட்டல் விடுத்து பல கோடி ரூபாய் பணம் பறித்த மர்ம நபர்கள் பற்றிய விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.